யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. கரூரில் நேற்று விஜய் நடத்திய பிரச்சார பயண கூட்டம் 3வது வாரமாக நடத்துகிறார். மனித துயரங்களில் ஒன்றாக நடந்து முடிந்து விட்டது. 40 பேர் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என 40 பேர் இறந்துருக்கிறாங்க. விஜய்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. பத்திரிக்கையாளர்கள்லாம் பதறி போய், சார் சார் அப்படிங்கிறது தான் செய்தி. சார் 30 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க சார். திரும்பி கூட பார்க்கல, ஸ்டைலாக நடந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயாச்சு. கோடி ரூபாய் காரில். அதுக்காக நடந்தா வருவா அப்படின்னு சொல்ல முடியாது. நீ ஏர்போர்ட்டிலிருந்து, சென்னையிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து திருச்சிக்கு வந்து, திருச்சியிலிருந்து நீ நாமக்கல் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆனால் கரூர் ஏர்போர்ட்லேருந்து நீ திருச்சிக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? அதுதான் நமக்கு கேள்வி. இது திட்டமிடப்பட்ட அயோக்கியத்தனம் என்பதுதான். தமிழர்களை, தமிழ் இளைஞர்களை வெயிலில் வறுத்தெடுத்து காத்திருக்க வச்சு நெருக்கடியை உருவாக்கி உன்னுடைய இமேஜை காப்பதற்காக தேர்தல் என்கின்ற அந்த ஒரு விஷயத்துக்காகவே இன்றைக்கி 40 உயிர்களை நீங்கள் பலி கொடுத்துருக்கீங்க. அதைத்தான் நேற்று காணொலியில் நான் பேசியிருந்தேன். சரி, இதுக்கு விஜய் மட்டுமா காரணம்? நான் எல்லாரும் பேசுவதை பேசுகிறதுக்கு நான் இங்கே விரும்பல. விஜய் தான் நடிகரா? இந்த மாதிரி நடிகர்களை தூண்டி விடுவது யார்? இந்த மாதிரி நடிகர்களை அரசியலுக்கு வர வைப்பது யார்? அதுதான் காணொலியோட திட்டம். முன்னத்தி ஏர் சரியாக போனால் பின்னத்தி ஏர் சரியாக வரும்னு ஒரு பழமொழி உண்டு. அதுதான். எதற்கு நடக்கிறது இப்படி? விஜய் ஏன் அரசியலுக்கு வர்றான்? கமலஹாசன் ஏன் வந்தோம்? அவன் என்ன கிழிச்சிட்டான்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்துருக்கீங்க. யாரை விட்டுட்டு கொடுத்துருக்கீங்க? நாடாளுமன்றத்தின் கதாநாயகன் என்று போற்றப்படக்கூடியவர், நாடாளுமன்ற புலி என்று போற்றப்பட்டவர், அந்த வைகோ அவர்களை எடுத்துட்டு கமலஹாசனை போய் கொடுத்தது யார்? ஏன் வரமாட்டா? இளையராஜா பெரிய என்ன பேசி கிழிச்சி தமிழர்களுக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லி ராஜ்யசபா பதவி. இளையராஜாவுக்கு ஏன் ராஜ்யசபா பதவிங்கிற அந்த பின்னணி இருக்கு இல்லையா? ரைடு உட்பட ரொம்ப பேச விரும்பலை. ஏன்னா இந்த சம்பவத்தை நம்ம பேசணும். அதே மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய தொந்தரவுகளை குறைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் அரசியல் கட்சி வருகிறார். அரசியல் கட்சிக்கு விஜய் வருவதற்கான காரணங்களை நான் அன்றைய பொழுதே இக்கு போடாமல் இருந்தில்ல, தமிழக வெற்றி கழகம் இக்கு போடாத பிரச்சனையிலேருந்து நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருந்த விஜயை ஏசி இல்லாத காரில் தூக்கி வச்சு கூட்டிகிட்டு போய் தமிழ்நாடு சுற்றி திணறடித்து உட்கார வச்சு விசாரணை பண்ணி, படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களை விசாரணை பண்ணி சிக்கலை கொடுத்து அன்று முடிக்கப்பட்ட டீல் தான் இது. தமிழ்நாட்டில் மோடி 2 பேரை சந்தித்தார். ஒன்று விஜய், இன்னொன்று ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை வைத்து ஏற்கனவே திட்டமிட்டு ரஜினிகாந்த் தப்பிச்சிட்டாப்புல. ஐயோ என்னால் முடியாது, எல்லாம் முடியாது. அந்த முடியாதுன்னு சொல்லுகிற போது ரஜினிகாந்த் கடைசி பயணம் சன் டிவி தயாரித்த அண்ணாத்தே படத்துக்கு தான் நயன்தாராவோட போனாப்புல. அங்கே போயிட்டு வந்து தான் அந்த அறிவிப்பு, நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லி அறிவித்தார். அப்போ யார் இருந்தா? சன் டிவி. இங்கே நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்ம சொல்கிறது யாரையும் குற்றம் சுமத்துவதே நோக்கம் இல்லை. நடிகர்களை தூண்டி விடுவது யார்? அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ விஜய், இதுக்கு முன்னாடி அஜித், ஐயா உங்கள் ஆளுகள்லாம் வந்து மிரட்டுறாங்க ஐயா. ரஜினிகாந்த் எந்திரிச்சு கைதட்டி விசில் அடித்தா அத்தனை நடிகர்களும் யார்? கலைஞர் கருணாநிதி இருக்கக்கூடிய அவையில். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு கல்வியில் சிறந்த நாடு என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்க. அந்த நிகழ்ச்சியில் யார் யார் வந்து பேசினா? நீங்கள் யாரை ப்ரமோட் பண்ணீங்க? சினிமா நடிகர் கூத்தாடியை தானே ப்ரமோட் பண்ணீங்க. மாரி செல்வராஜ் யார்? தியாகராஜா குமாரராஜா யார்? லப்பர் பந்து படம் எடுத்த தம்பி யார்? இன்னும் எத்தனை நடிகர்களை பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க? அதற்கு முன்பு இளையராஜாவுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்திங்கிற பேரில் வச்சு ரஜினியும் கமலஹாசனை உட்காந்து உங்கள் குடும்பம் எல்லாம் உட்காந்து கைதட்டி ரசித்தது யார்? நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்கள் திரியை தூண்டி விட்டுட்டு அது எரியுதே வெளிச்சமாக இருக்கேன்னு சொல்லி பேசக்கூடாது.
இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலேயாவது இந்த கூத்து உண்டான்னு நீங்கள் நினைக்கணும். கேரளாவில் நடக்கா அப்படியே முதலமைச்சர் உட்காந்து சினிமா நடிகர்கள்லாம் வச்சு உங்களை புயல்ந்து பேசுகிற மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி நடக்குதா? கர்நாடகத்தில் நடக்குதா அப்படி ஒரு நிகழ்ச்சி? தெலுங்கானாவில் நடக்கிறதா இப்படி ஒரு நிகழ்ச்சி? நடிகர்களை வச்சு கூத்தாடுற வச்ச நிகழ்ச்சிகளை நீங்கள் கைதட்டி ரசிக்கிற மாதிரி எங்கேயாவது நிகழ்ச்சி நடந்திருக்கா? ஏன் வரமாட்டான் விஜய்? அதுதான் கேட்குறேன். ஆந்திர முதலமைச்சர் அப்படித்தான் நடிகர்களை வச்சுக்கிட்டு நடிகைகளை ஆட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அப்படியே மேலே போங்க, ஒரிசாவில் நடக்கா? மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், சண்டிகார், என்ன போடலாமா? 35 மாநிலங்களோட பெயரை கூட சொல்லலாம். எங்கேயாவது இந்த கூத்து உண்டாயா? இதுக்கு காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்க அதைத்தான் நீங்கள் கொடுக்கணும். ஒரு படம் வெற்றி அடைந்து விட்டது நாட்டாமல் அவனை எம்எல்ஏ வாக்கி எம்பி ஆக்குனது யார்? உங்கள் மனச்சாட்சிக்கு நான் விட்டுறத. ஒரு படம் பயங்கர திட்டம், உடனே எம்பி. ராஜேந்தருக்கு ஒரு பிரச்சனை, டி ராஜேந்தர், அவனை உடனே கூப்பிட்டு எழும்பூர் தொகுதி கொடுத்து எம்எல்ஏ ஆக்குனது யார்? உங்களுக்கு திட்டமிட்டது. சினிமாவில் ஒரு பிரச்சனைனா அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? நம்ம அரசியலுக்குள் வந்து விட்டால் நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு நினைக்கிறான். அடுத்த தேர்தலில் சீட்டு கிடைக்கல, மதிப்பு கிடைக்கல அப்படின்னா அவன் போய் தனி கட்சி துவங்குறான். இதுக்கு விதை போடுவது யார்? நீங்கள் சொல்லணும். மாவட்டங்களில், நகரங்களில், ஒன்றியங்களில், கிராமங்களில், பேரூராட்சிகளில் உங்களுக்காக காசு பணம் செலவழித்து நடு ரோட்டில் கொடி பிடித்து உழைத்தவன் ரோட்டில் நிற்பான். எங்கே இருக்கக்கூடிய கூத்தாடியை கொண்டு வந்து நீங்கள் உயர்த்தி பிடிக்கக்கூடிய விளைவு தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய காட்சி. இன்றைக்கி விஜய் சும்மா இது ஒரு நாளில் வந்தது கிடையாது. நெப்போலியன் யாரியா? பாரதி ராஜா அவர்களோட புதுநெல்லு புதுநாத்து படத்தில் நடிச்சிருந்தான். அடுத்த நிமிஷம் ஹிட்டான உடனே கொண்டு போய் சிவலப்பெரி ஹிட்டான உடனே நீங்கள் போய் என்ன செஞ்சீங்க? எம்பி ஆக்கி அவனை மத்திய அமைச்சராக்குனீங்க. யாருன்னே தெரியாது. முந்தா நாள் வந்து ரித்தீஷ்னு ஒரு ஜேகே ரித்தீஷ்னு வந்து யாருன்னே தெரியாது. திமுகவில் ராமநாதபுரம் எம்பிங்க. அவன் யார் தெரியும் அவனை? நான் சொல்லுகிறேன், சாட்சியோடு சொல்லுகிறேன், இதற்கு மறுப்பு சொல்லுவது யாராக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஒரு விஷயம், தமிழன் எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு புத்தகம் வெளிவந்தது, வார அரசியல் புத்தகம். அதற்கு ஆசிரியராக பத்திரிகையாளர் சுதாங்கன் இருந்தார். அவர் எடுக்கிற பேட்டியில் சொல்லியிருந்தாப்புல, இதே ரித்தீஷ், நான் படம் நடிப்பேன், கதாநாயகனாக வருவேன், அப்படியே தேர்தலுக்கு போவேன், ஜெயிப்பேன், எம்பி ஆயிடுவேன், மந்திரி ஆயிடுவேன். ஏய், நடந்துச்சியா? ஆக்குனது யார்? அதான் சொல்கிறேன். இன்றைக்கி விஜயை பார்த்து நம்ம கூத்தாடின்னு சொல்கிறோம்ல, கண்டிக்கிறது நம்ம தானே. ஜேகே ரித்தீஷ் யாருன்னு தெரியுமா? அவன் முகமே இன்றைக்கி கேடி ராஜேந்திர பாலாஜி இருக்கார் இல்லையா, அவருடைய முகத்தோற்றத்தில் கொஞ்சம் வரும். ஒரு படம் கதாநாயகனை அவனாக ப்ரொடியூஸ் பண்ணி அவனே நடித்து அவனே தேர்தலுக்கு போய் எம்பி அமைச்சராக. பிரையா விஜய் வர மாட்டான்? சரி, உங்கள் பையனை நீங்கள் என்ன பண்ணீங்க? உதயநிதி அரசியலுக்கு வருவதற்கு முன்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? சொல்லுங்கள் உங்கள் மனச்சாட்சியை தொட்டு. இப்போ நீங்கள் கூத்தாடிக்கு பின்னாடி போயிட்டான்னு சொல்கிறதுக்கு நாமும் யோசிக்க வேண்டும். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த வாரிசு தோழர் இன்பநிதி, உதயநிதியோட பையன், ஒரு சினிமா கம்பெனி துவக்கி வச்சுருக்கீங்க. ஒரு கதையை கேட்டு முடித்து இப்போ அரிதாரம் பூசி இப்போ நடிக்க விட்டுட்டீங்க. எங்க அரசியலுக்கு கொண்டு வர போகிறீங்கன்னு தெரிஞ்சு வச்சு வருவதில் தப்பு இல்லை, 100% தயார். அதுக்கு எதுக்கு நீங்கள் சினிமாவில் கொண்டு போய் முன்னாடி வச்சு தொண்டர்களை போய் சினிமா தியேட்டரில் நிற்க வைத்து தொண்டர்களை சுவரொட்டி ஒட்ட வைத்து பிளாக் டிக்கெட் கொடுக்குற மாதிரி கொடுக்க வச்சு எல்லாம் பிரபல்யமாகிறதுக்கு சினிமாவாக கிடச்சி அப்புறம் விஜயை மட்டும் நம்ம சொல்கிறோன்னா எப்படிப்பா அது? இதை நீங்கள் போய் எம்ஜிஆரோட கனெக்ட் பண்ணக்கூடாது. எம்ஜிஆரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவனுக்கும் தகுதி கிடையாது. தந்தை பெரியாரின் கொள்கைகளை, பேரறிஞர் அண்ணாவின் பேச்சுக்களை, தமிழர்களுக்கு தேவையான தத்துவங்களை, பகுத்தறிவு கருத்துக்களை, சுயமரியாதை கொள்கைகளை எழுதுவதற்கு இங்கே நாதி கிடையாது. எல்லாம் பத்திரிகைகள் எல்லாம் பாப்பன பயல்களாக இருந்தான்.
அப்போது நாடகத்துறையை தன் கையில் எடுத்துக்கொண்டு நாடகத்துறை சினிமா துறையாக மாறிய போது சினிமாவில் முதலில் தமிழர்களை ஃபேன் செட்டு போட்ட விட்டு நீங்கள் மறுமலர்ச்சியை மட்டும் அங்கே தாங்கள பகுத்தறிவு கருத்துக்களை பேசினார்கள், பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்கள் எம்ஜிஆரை நீங்கள் இந்த பயில்களையும் நீங்கள் ஒன்று சேர்த்துடக்கூடாது. நம்மளுடைய கருத்துக்களை கீழ்நிலை மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் ஆயுதமாக திரைத்துறை பயன்படுத்தப்பட்டது. மக்கள் மீது தமிழர்கள் மீது இழிவு செய்கிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறோம் என்பது தெரிந்து கலைவாணர் உள்ளிட்ட SSR உள்ளிட்ட புரட்சி பண்ணாங்க சினிமாவில் அதுதான் அரசியலாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் ரித்திஷ் யார்? நெப்போலியன் யார்? டி ராஜேந்தர் என்ன தியாகம் பண்ணான்? கே பாக்கியராஜ் என்ன தியாகம் பண்ணான்? கட்சியில் ராதாரவி என்ன தியாகம் பண்ணான்? இன்னொருத்தன் தியாகுன்னு ஒருத்தர் என்னையா தியாகம் பண்ணாங்க? எத்தனை பேர் பட்டியல் போட்ட அடங்குமா அந்த காணொலியில்? அத்தனை பேரையும் அரசியலுக்கு உள்ளே கொண்டு வந்து இன்னைக்கு அதை விட கேவலம் என்ன தெரியும்? குஷ்பு அட்டே அப்பா பேசக்கூடாது. நான் இந்த நிலையில் நான் சொல்கிறதுக்கு கருத்து இல்லை. கலைஞர் அவ்வளவு பாசம் வச்சுருந்தார். அதனால் திருச்சியில் அவமானப்படுத்தப்பட்டு அனுப்புனதுனால தான் அந்த பிள்ளை காங்கிரஸுக்கு போனால் காங்கிரஸ் அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது, தேசிய கட்சியாக இருந்தது. பாதுகாப்பு கருதி போனாப்புல மறுக்க முடியாதா? எல்லா பத்திரிகை செய்திகள் வந்ததில்லை. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு என்ன திடீர்னு இப்போ கூத்தாடினா அரசியலை கெடுத்து சீரழித்து இளைஞர்களை நடிகர்களின் பக்கமும் நடிகைகளின் பக்கமும் தியேட்டர்களின் பக்கமும் மீண்டும் தியேட்டர்களிலிருந்து தலைவர்கள் உற்பத்தியாகுவதை உருவாக்குவதற்குமான மூல காரணமாகவே ஆண்ட கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் காரணமாக இருக்கு. அதனால தான் அந்த பைத்தியம் பிடிச்சி போய் அது போக இந்த இனத்திற்கு நாசகார திட்டங்கள் வந்தால், இந்த இனத்திற்கு ஒரு கேடு வந்தால், மொழிக்கு ஒரு கேடு வந்தால் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அடுத்தடுத்த லெவல் கட்சிகள் இருக்கு இல்லையா, அவர்கள் உருவாக்குகிற தொண்டர்களை கபலீகரம் பண்ணுவது, அரசியலை நாசப்படுத்துவது நீங்கள் தான். அதோட விளைவு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை எங்கேயோ போய் சொல்கிறோம். என்னமோ நீங்கள் மட்டும்தான் ஏதோ ஒரு தேவ தூதர்கள் மாதிரி தமிழர்களை தமிழ்நாட்டை காக்க வந்த தேவர். கல்வி கொடுத்தா போதுமா? கல்விச்சாலையில் சோறு போட்டால் போதுமா? படிப்பவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தா போதுமா? எல்லாம் செய்து விட்டு இலை நிறைய சோறு போட்டு இலை நிறைய காய்கறிகள் வைத்து இலைக்கு ஊறுகாய் உள்ளிட்ட பாயாசமும் வைத்து நரகலையல்லடா வைத்து தொலைக்கிறீர்கள். அதுதான சிக்கல். இங்கே ஏன் போகிற இளைஞர்கள் தியேட்டர்கள் யார் கையில் இருக்கிறது? இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் தியேட்டர் யார் கையில் இருக்குங்கிறது நீங்கள் கணக்கெடுங்க. நீங்கள் முதல் குற்றவாளி நீங்கள் தான். பிறகு அவன் அரசியல் வராமல் என்ன செய்வா? இந்த செய்தியும் போய் சேரணும். உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம சும்மா செய்யலை. நீங்கள் தொண்டர்களை ரசிகர்களாகத்தானே வைத்திருக்கிறீர்கள். அதை முடிச்சுக்கணும் நீங்கள். அதனால தான் நமிதா பேசிக்கிட்டு இருக்கா மச்சான்னு சொல்லிட்டு. வினிதா பேசுகிறா. இன்னும் கண்ட கருமாந்திரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. வடிவேலுவை வைத்து நீங்கள் அடித்த கூத்து அடே அப்பா அடே அப்பா சொல்ல முடியுமா? விஜயகாந்த் நடந்ததா? என்ன நடந்தது? இப்போ இளைஞர்கள் எங்கே போவாங்க? அப்போ உங்களுக்கு அங்கே வந்த கூட்டங்கள் எல்லாம் பயங்கரமான கைதட்டவும் உங்களுடைய கொள்கை பிடிச்சி எல்லாம் வந்துட்டாங்க. இங்கே பிடிச்சவெல்லாம் செத்து போன. அண்ணா சொன்னதைத்தான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே. எதிரியை கை நீட்டுகிற போது உன் மறுவிரல் உன்னை நோக்கி குற்றம் சாட்டுகிறது என்பதை மறந்து விடாதேன்னு சொல்லி சொன்னார். நல்ல அரசியலை தியேட்டரை விட்டு கட்சி நடத்துபவர்கள், ஆளும் கட்சியாக இருக்கிறாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, சினிமா தொழிலை விட்டு வெளியில் வாங்க. நீங்கள் சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு அடுத்தவங்க நீங்கள் குறை சொல்வதை விட்டுவிட வேண்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன். எங்கள் தோழர்கள் துயரப்படுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம், கதறி அழுகிறார்கள். கோடிக்கணக்கில் நீங்கள் காசு கொடுத்து ஒன்றும் நிறைவேற போகுது. லட்சக்கணக்கில் காசை பிரித்து கொடுத்து நீங்கள் ஒன்றும் ஆக போகிறது. அந்த குடும்பங்களுக்கு தீர்வு என்பதே கிடையாது. ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு தீர்வாக அமைய வேண்டுமென்றால் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஆளுகின்ற ஆண்ட கட்சிகள் அரசியல் திரைத்துறையின் பின்புறத்தில் இருக்கிறது வெளியில் வரணும். இதை புரிந்தவர்களுக்கு புரியும்.
அதுதான் நான் ரொம்ப அழுத்தி நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லோருக்கும் தெரிந்த செய்தி இது, எல்லோரும் பேசுகிற செய்தி, எல்லோரும் அறிந்த செய்தி. இன்றைக்கி நாடு உலகம் முழுவதும் கதறுகிற செய்தி எல்லாருடைய காது மாநிலங்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் பின்னணியில் இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்கிடணும். நம்மளே போய் விட்டில் பூச்சி மாதிரி விழுந்துடக்கூடாது தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.